بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم وننيركم والسلام عليكم ورحمة الله وبركاته. இந்த உலகத்தை படைத்து வழிபாரத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளை படைத்த ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு எல்லாம் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சஹாபாக்கள், தாபிஊன்கள் மற்றும் தாபிஈன்கள், உலமாக்கள், கியாமத் நாள் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வஸீகத் என்றும் நல்ல உபதேசம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய வசந்தத்தில் கடனாளிகள் யார் யாருக்கெல்லாம் கடனாளிகள் என்று சொல்வார்கள், அதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஆவணங்களை கற்றுத் தருகிறார்கள். இந்த குத்துபா பிரசங்கத்தில் உங்களுக்கு கடனாளிகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நுழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி நுழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபித்தோழரை கண்டார். நபித்தோழர் பெயர் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய முகத்தில் கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகத்தை பார்க்கும் பொழுதே விளங்கிடுச்சு. கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ உமாமாவே, ஏன் தொழுகையில்லாத நேரத்தில் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைத்துக் கொண்டிருக்கிறாய்? இதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய முகத்தில் கவலைகள் கூட தென்படுகிறது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு முதலில் சொன்னார்கள், நான் கடனாளியாக இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். வீட்டுக்கு போனால் பசு இல்லை, தூக்கமில்லை, சரியான கரத்தில் சொன்னார்கள். நிம்மதியாகவே இல்லை யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், கவலைப்பட வேண்டாம், இதற்கான உங்களுக்கு ஒரு மரத்தை நான் கட்டுத்தாரேன், துஆவை நான் கட்டுத்தாரேன். அந்த துஆ காலையில் 3 தடவைகள், மாலையில் 3 தடவைகள் ஓதி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான அருளை உங்களுக்கு தருவானாக. அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹப்தி வல் கய்ல் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத் தைன் வ கஹ்ரி ரிஜால். துஆ சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு துஆவா. ஏனென்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு ப்ரூஃபுடன், இவ்வளவு ப்ரூஃபாக சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லியிருந்தால், இந்த காலத்தில் நாம் என்ன சொன்னாலும் நான் பரட்டி பார்க்க வேண்டிய சகோதரர்களே, இந்த துஆ சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துஆ சொன்னவர் யா ரசூலுல்லாஹ், இந்த துஆவை ஓதி வாருங்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான அருளை உங்களுக்கு தருவார் சொன்னார்கள். சில நாட்களை பிறகு, சில மாதங்களை பிறகு சந்தித்தார்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபித்தோழர் முகம் யாரு? அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகத்தில் சந்தோஷமான ஒரு முகத்தையும், ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்த அந்த முகத்தை கண்டார்கள். சொன்னார்கள், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அந்த கட்டுத்தந்த துஆவை நான் ஓதி வந்தேன், சொன்னதனாக விடாமல் ஓதி வந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அதற்கான ஒரு அருளை தந்திருக்கிறான் சொல்லி நபித்தோழரிடம் கண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ, கடன் கொடுப்பவர்கள் வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ,
பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களுக்கு பதில் சொல்ல வருகிறார். اللهم إني أعوذ بك من الحق والكذب وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وكسل الرجال دعاء காலையில் மாலையில் ஓதிவார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான உங்களுக்கு அருளை உங்களுக்கு நசீபாக விடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.